இன்னைக்கான மெனு வந்து ஃபிஷ் தான். எல்லா மீனுக்கும் இப்போ மசாலா தடவிட்டார். வணக்கம் கைஸ், இன்னைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க. அவங்களுக்கான சமைக்கிற vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. எங்க கூட சேர்ந்து vlog கண்டினியூ பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க, வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இப்ப நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். என்னப்பா தம்பி, எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க அதிகாலையிலேயே? அதுவும் அதிகாலையாடா டே? ஆமாடா, 10 மணின்றது நமக்கு அதிகாலை தானே. 10 மணி ஆயிடுச்சு. போலாமா? வந்து போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கான மெனு வந்து ஃபிஷ் தான். ஸோ வந்து போய் ஃபிஷ் வாங்குறோம் ஃபர்ஸ்ட். மீன் வாங்குற கேப்ல வந்து இந்த மாதிரி குப்பையும் டிஸ்போஸ் பண்ணிடணும் கைஸ். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் பேச்சுலர் வாழ்க்கை. ஏன்டா இந்த இதையும் கொட்டு, குப்பை கொட்டி ஃபை. நாங்கள் எப்போதும் குப்பை தொட்டி ஒழிச்சு வைக்கிற இடம். இங்கே ஒழிச்சு வச்சுட்டு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா அதை பண்ணிட்டு மறந்துட்டு போயிடணும். அப்புறம் அடுத்த நாள் வந்து எடுத்துட்டு இருப்போம். அடுத்த நாள் வந்து தான் எடுக்கணும். ஆமா. Reach fish shop. Okay. மீனெல்லாம் வாங்கியாச்சு கைஸ். வீட்டுக்கு போயிட்டு ப்ராசஸ் ஆரம்பிப்போம். இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். சட்டு புட்டுன்னு சமைக்கிறோம், பட்டு பட்டுன்னு சாப்பிடுறோம். எப்படி மாசா கடையிலக்கு? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் தெரியுமா? மீன் குழம்பு தான் ஸ்பெஷல். மீன் ஃப்ரையும் பண்றோம். எப்படி வரும் போகுதுன்றது எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? அவ்வளவுதான், உங்க வேலை முடிஞ்சுச்சு. வந்து வெங்காயத்தை வரைக்கும் வாங்க. இருக்கு சின்ன வெங்காயம் உரிக்கணும்னு சொல்றீங்க, கண்ணு வலிக்கும்டா. கண்ணு என்னத்துக்குடா கையும் உரிக்குது, கண்ணு எதுக்குடா வலிக்குது? லவ் பண்ற ஆர்ட் வலிக்கலையா? அந்த மாதிரிதான் தத்துவம். என்ன தஞ்சாவூர் பக்கத்துல கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல நீயும் உட்காந்துக்கோ. நான் மட்டும் தான் உட்காரணும். வேலையை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்காரு. வெங்காயம் உரிக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல. என்னப்பா வைக்கலாம்? வெங்காயம் உரிக்கிறது ஒரு கலைடா. அப்ப எப்ப தினமும் நீயே உரிச்சிடலாம். கலை எல்லாம் உனக்குதான் வரும். வேண்டாம். என்ன சொல்ற? கலடா அதெல்லாம்? கரையா? கரை படம் பார்த்துட்டியா? இல்ல இல்ல. இதுல வந்து மீன் இருக்கு, கேப்சிகம், கொடை மிளகா. கைஸ், இத்தினோண்டு பொருள் வாங்கணும், இதுக்கே 100 ரூபாய். இத்தினோண்டு மீன் வாங்கினா இதுக்கே 500 ரூபாய். என்ன பண்றது? இத்தினோண்டு எண்ணெய் வாங்கணும், இதுக்கே 300 ரூபாய். அது கடலை எண்ணெய் ப்ரோ. நல்ல ரேட் என்னடா? செக்லாட்ல என்னன்றானுங்க. செக்லாட்ல 300 ரூபாய் தான். எப்படியோ அது குவாலிட்டி மாறும்டா. ஸோ கைஸ், இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து கழுவிடலாம். இந்த பாத்திரம் வேற இருக்கே, வெளியே போயிடலாமா? வெளியே வா. அது அவங்க மீன் இது வந்துச்சுன்னா, மீன் வந்துச்சுன்ற ஒரு பூனை வந்துச்சுன்னா வெளியே போயிடலாம். இந்த மாதிரி வெளியே உட்காந்து கழுவுனா எங்க வீட்டுக்குள்ள நாட்டம் வராது. அதனால வெளியே நாட்டம் வரணும். ஏன்னா கொஞ்சம் சுயநலமா தான் யோசிக்கிறேன். வேற வழி தெரியல. இந்த மாதிரி சின்ன வயசுல எங்க அம்மா ஊர் வந்து கூடலூரா, அங்க வந்து நிறைய மீன் இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்கடா. கழுவறதுக்கு கேட்டா எனக்கு மீன் கழுவறதுக்கு பிடிக்கும். ஏன்னா அதோட குடலு இதெல்லாம் எடுத்து விளையாடுவேன். அது கேட்டா கொடுக்கவே மாட்டாங்கடா. தின்னிட்டானா? ஏ
என்னடா மீன் வேஸ்ட் ஆயிடும்ல. அதான் தின்றலான்னு பிளான் பண்ணியா? இல்லடா மீன் வேஸ்ட் ஆயிடும்ல, அதனால தர மாட்டாங்க. இப்போ பாரு, மீன் கழுவணும், கறியை கழுவணும், காயை கழுவணும். மீன் கழுவும் போது இந்த மாதிரி மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டே கழுவிக்கோங்க. ஸோ அதனால என்னன்னா அந்த பாக்டீரியா எல்லாம் செத்து போயிடும். எவனா சொன்னா எவனா சொல்ல வேண்டியதுதான். அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கும்ல, அதெல்லாம் போயிடும். முடிச்சு கழுவியாச்சு. இப்போ வந்து போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம் வாங்க. தேங்காய் உடைச்சிட்டு இருக்கான். ஏன்னா கரண்ட் போயிடுமா என்னன்னு தெரியல இன்னைக்கு, அதனால தேங்காய் உடைச்சு. ஐயோ அரிசியாச்சும் போட்டு விட்டுருக்கலாம்டா, சாப்பாடாச்சும் இருந்திருக்கும் இல்ல. சரி நீ தேங்காயோட, நான் அரிசியை போட்டுருப்பேன். தேங்காய் உடலான்னு சொன்னா இந்த ராகவா படத்துல உடைச்சிருப்பான்ல, அந்த மாதிரி உடைச்சிட்டு இருக்கான் கைஸ். இங்க பாருங்க, 2 துண்டா உடனாக்கா 10 துண்டா கட்டி குத்தா உடைப்பேன் சுத்தி கிளிப்ப. சோ நான் வந்து ஒரு பக்கம் அரிசி வந்து கழுவிட்டு இருக்கேன் கைஸ். இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மசாலானா மீனுக்கு தேங்காய், இது சீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காவும் சீரகம் அப்புறமேட்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஓகேவா? புதுஜார் இருக்குல்லையா? புதுஜார்லாம் எடுக்கல கைஸ், இது எடுத்திருக்கோம். இன்னும் என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் வந்துட்டாங்களாம், மீன் குழம்பு செய்யும் போது எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க? மீனுக்கு மசாலா ரெடி பண்ணி. ஏன் இவ்வளவு வேக வேகமா பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா கெஸ்டே பாதி வர வரைக்கும் நாங்க அவ்வளவு ஸ்லோவா பண்ணிருக்கோம். கெஸ்டே வந்து சமைச்சிருவாங்க. இப்போ ஆமா, மீனுக்கு மசாலா வந்து தடவிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிட்டு இருக்கான். சரி அதுக்கு இது பண்ணும். நான் வந்து அதுக்குள்ள தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சட்டியை வச்சாச்சு கைஸ். இனி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் டக்கு டக்குன்னு. கைஸ் எல்லா மீனுக்கும் இப்போ மசாலா தடவிட்டார். நான் இன்னும் சட்டியை மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா மோர் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எவ்வளவு கிளம்சியா இருக்கு பாருங்க இந்த இடம். கை கழுவிட்டு நீ அப்படியே வீடியோ எடுப்பியா, நான் அப்படியே சமைச்சிருவேன். ஓகேவா? இதுல அதுக்குள்ள என்ன போட்டேன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டேன் கைஸ். நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எல்லாம் அப்படியே ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். மீன் வயல் அவங்க வேற வந்துட்டாங்க, இப்ப இன்னும் இங்க வரல. இங்க பாருங்க, தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அப்புறம் வெங்காயம், அப்புறம் தேங்காய். ஏவா கடலை எண்ணெய், செக்குல ஆட்டுற சுத்தமான எண்ணெய் எல்லாம் ஒரு செக்ல அர்த்தம். கடுகு போட்டுணுமோ? கடுகுலாம் வேண்டாம், வெங்காயம் போடணும். 2 நிமிஷம் சமையலே மறந்துடும். டென்ஷன் நீ படுத்துற மென்டல் பிரஷர். நீங்க என்ன பண்றீங்க? ரசம் 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 விஷம் விஷம் விஷம். வேகலாம் வைக்காத, அரைச்சிடு அப்படியே தக்காளி எல்லாம். ஸோ சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மசாலா எல்லாம் போடலாம் கைஸ். இது என்ன வெங்காயம் பேஸ்ட் போட்டுடலாம் கைஸ். வெறும் ஆனியன் மட்டும் தான், சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் அது போட்டு நல்லா ரெடி பண்றோம். இந்த பக்கம் வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிருக்கோம். வர மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி. இந்த கருவேப்பிலை போடுற, கொத்தமல்லி போட்டுக்கோ. கொத்தமல்லி எங்க வச்சிருக்கேன் கைஸ். எப்படியோ வந்துட்டாங்க, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மீன் குழம்புக்கு புளி கரைச்சிட்டு இருக்கேன். ரசம் வந்து ரெடி ஆக போகுது. மீன் குழம்பு வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். இதுல அவ்வளவுதான், அந்த மசாலா எல்லாம் போட்டாச்சு. அப்புறம் மீன் குழம்பு மசாலா, அப்புறம் பார்க்கவே நல்ல டெம்டிங்கா இருக்கு. சொன்னாங்க நல்லா இருக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மீன் வறுவல் மசாலா, மீன் மசாலா, மீன் கிரேவிடா வளருத வாய். இப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்கா கொஞ்சம் புளியை ஊத்திடலாம். புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திடலாம். இதுலயே கரைச்சிக்கோ.
நல்ல இந்த மாதிரி கிரேவி டைப்ல அப்புறம் பார்க்கவே எம்மியா இருக்கு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நக்கி பாரு. சூப்பரா இருக்கு. உப்பு போடணும். உப்பு எங்க? ஒண்ணு. தண்ணி அளவுக்கு வேணும், தேங்காய் ஊற்றணும். தேங்காய் அளவுக்கு போட்டுக்கணும். இங்க தேங்காய் ஊற்றணும் நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு. வந்து அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட். ரெசிபி வேணும்னா ரெசிபி இருந்தால் இன்னொரு நாள் ஃபுல் வீடியோவாக போடுறோம். இப்போ வந்து vlog-ஆ நீங்கள் பார்த்துக்கோங்க. ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். என்னப்பா பரபரப்பா? ரசமா? ரசமே பரபரப்பா இருக்கு. பரபரப்பு சமையல் எப்படி? பேர்லாம் நல்லா தான் வைக்கிறேன். ரசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். மீன் குழம்பு கொதிச்சுன்னா நீங்கள் நம்ம கழுவி வச்சிருக்க இந்த மீனை எடுத்து போட்டுடலாம். ரசம் போட்டுருக்கோம் மக்களே. ஒரு வழியாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மீனெல்லாம் பொரிக்கணும். கிச்சன் பார்த்தீங்களா இவ்வளோ கிளம்ஸி ஆகிட்டு இருக்குன்னு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. சமைச்சு அது அப்படியே ரொட்டீனாகவே இருந்துச்சுனாக்கா தெரிஞ்சிருக்காது. இது எப்பயாச்சும் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. இப்போ மீன்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற வேலை தான். போய் இலை மட்டும் பறிக்கணும். இலை பறிச்சா சாப்பிட்டுடலாம். கைஸ் ஃபைனலாக எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் சாப்பாடு, ரசம். இதுதான் எங்களுடைய மெனுவாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டிங்க தான். இவங்கெல்லாம் எங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. தாத்தாவும் ரொம்ப ஹாப்பியாக படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் பேசிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரில. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி அந்த கடை வந்து பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோஃபா, பீரோ, கட்டில் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து பீரோ வாங்கலான்னு சொல்லி தான் போய் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்கும் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பீரோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.